அது அமித்ஷாவினுடைய கண்டுபிடிப்பு. ஏன்னா அவர் என்ன சொல்றார், கரூர் உயிரிழப்பிற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். அது அமித்ஷாவினுடைய கண்டுபிடிப்பு. ஏன்னா அவர் என்ன சொல்றார், நயினார் நாகேந்திரனுடைய கண்டுபிடிப்பு. கடைசியாக ஏதாச்சும் ஒரு பழியை தூக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது போடலாம்னு நினைக்கிறாங்க. எந்த பழியும் எங்கள் மீது போட முடியாது. செந்தில் பாலாஜி அந்த இடத்துல இல்லை. சம்பவம் நடந்த பிறகு அந்த மாவட்ட செயலாளர், அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தன் தொகுதி மக்கள் பாதிக்கப்பட்டதாலே மருத்துவமனைக்கு உடனடி சிகிச்சையில் அவர் ஈடுபட்டார். தமிழ்நாட்டுக்கு 11 லட்சம் கோடிக்கு மேலே நிதி ஒதுக்கியிருக்கோம். ஆனால் அவங்க நிதியை தரலன்னு சொல்லி பொய்யால சார் 11 லட்சம் வர வேண்டியதுதான் வந்திருக்கு, கூடுதலாக வரல. மற்றவங்களுக்கு கூடுதலாக கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு கூடுதலாக தரவில்லை, நியாயமாக தரவில்லை. அதாவது எப்படின்னா ரேஷியோ எங்களுடைய ரேஷியோ குறைவு. காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுத்ததை ஒப்பிடும்போது நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு புள்ளி வர சார். காங்கிரஸ் ஆட்சியினுடைய ஆண்டு வருமானம் என்ன, இன்றைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆண்டு வருமானம் என்ன? ஜிஎஸ்டியிலே நீங்கள் கோடிக்கணக்குக்கு போயிட்டாங்க. அன்றைக்கு அப்படியெல்லாம் வருமானம் கிடையாது. அதிலேயே அன்றைக்கு சிறந்த நிதி பங்களிப்பை காங்கிரஸ் ஆட்சியிலே UPA 1 தந்தது, UPA 2 தந்தது. தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் ஆட்சியர் போராடுவதற்கான உரிமை கிடையாது. அப்படி போராடி அதையும் மீறி போராடினா வினோதமான ஆட்சியாக என்ன சொல்றீங்க? போராடுவதற்கு உரிமை இல்லாத அரசு சார். எல்லாருக்கும் போராட்டம் நடத்துறதுக்கு உரிமை இருக்கு. அரசு ஊழியர்கள், ஜாக்டோ ஜியோ ஊழியர்கள் போராட்டம் நடத்தினார்கள். 6ஆம் தேதி போராட்டம் அறிவித்தார்கள். அதற்குள் தீர்வு காணப்பட்டு விட்டது, அவ்வளவுதான். யாரை போராட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம்? போராட ஒழுங்காக அனுமதி கேட்டால் அவர்களுக்கெல்லாம் போராட அனுமதி கொடுக்கிறோம். அதில் தவறுகள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கிறோம். திமுக கூட்டணி குழப்பம்னு நான் சொன்னேன். இது இப்போ வெட்ட வெளிச்சமாக இருக்கு. காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற முயற்சி செய்து எடப்பாடி சொல்லியிருக்காரு. சார், எடப்பாடி பகல் கனவு கண்டுக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு எடப்பாடியை பாஜகவே முதலமைச்சர்னு ஒத்துக்கிறார். அப்புறம் எப்படி அவர் சொல்லுவார்? எங்கள் கூட்டணி சரியாக தான் இருக்குது. செல்வ பெருந்தகை தகுந்த காரணங்களை, சில விளக்கங்களை அன்றைக்கு அந்த நடைப்பயணத்துக்காக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். எனவே எங்கள் கூட்டணியிலே தலைவர், எங்களுடைய தளபதி, அவரோடு அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் நல்ல நட்பில் இருக்கிறார்கள். எனவே இது உடைக்க முடியாத, அசைக்க முடியாத கூட்டணி. ஜோதிமணி ஒரு கருத்தை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.